டான் டிவி பார்வையாளர்கள், வாசகர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு கற்றதை கொண்டு செயல்படுத்துவதில் எல்லாமே இருக்கிறது என்ற தலைப்பில் எந்த முயற்சியானும் அது பற்றிய அடிப்படை அறிவை, அதனை கையாளும் தொழில்நுட்ப அறிவை, அதனால் ஏற்படும் பின்விளைவை பற்றி அறிந்து கொண்டும் முற்பட்டால் உங்களுக்கு பாதிப்பு வராது, தோல்வி வராது, வெற்றியை மட்டுமே நீங்க கண்டுகளிக்கக்கூடிய இருக்கு. அப்போ முயற்சியில் இறங்க முதல் பேசிக் தெரியாமல் செய்ய தொடங்கி போட்டு முடிக்க முடியாமல் முழுசீனம் என்று கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. உங்களை பார்த்து எங்கேயாவது பிரேக்கப் ஆகிட்டு அதை தெரிஞ்சு போட்டு செய்திருந்தா நீங்க செய்ய முடியாது, தொடங்க மாட்டீங்க, அதனால நீங்க தப்பிடுவீங்க. ஆகவே அந்த தெரியாமை என்றதுல என்ன இருக்கு, அதைத்தான் நீங்க அந்த தெரியாமல் என்றதுக்கு விளங்குவது இப்படி வர சொல்ல அதைத்தான் விளங்குவோம். அப்போ ஒன்று துறைசார் தொழில்நுட்ப அறிவு, தொழில் சார், பிரதேசம் சார், பங்கேற்பாளர் சார் அடிப்படை தகுதியை பெற்றுக்கொள்வோம். இந்த முயற்சியில் என்னென்ன சம்பந்தப்படும் அதுக்கான அடிப்படை தகுதியை பெற்றுக்கொள்வோம். ரெண்டாவது, எதில் இறங்கும் போதும் அதை கையாளுற தொழில்நுட்பம். உதாரணமாக வாகனம் ஓடுறா, எப்படி வாகனது ஸ்டேரிங் பிடிக்கிறோன்னு தெரியாம வாகனம் ஓடியலாம். அடுத்தது, எதில் இறங்கினாலும் அதில் ஏற்படும் நன்மை தீமைகள். இப்போ நீங்க வாகனம் ஓட்டுவதனால் பயணத்தை விரைவாக செய்யும். ஆனால் அதே போல என்ன செய்வீங்க, வாகனத்துக்கு காற்று போயிட்டு வந்தா அந்த தொழில்நுட்பத்தையும் தெரிந்து வைத்திருக்கும். அந்த சில்லை கழட்டி கொண்டு ஒட்டி போட்டு கொண்டு வந்து பூட்டி செய்வோம். மோட்டார் சைக்கிள் ஓடுவர்கள் கார்பரேட்டர் அடைத்தா கார்பரேட்டர் அடைப்பு கிளீன் பண்ணக்கூடிய இருக்கும், சில்லு கழட்டி டயர் மாற்றக்கூடிய இருக்கும். அவை அந்த இதை தெரிந்து வைத்து வந்த தொழில்நுட்ப ரீதியாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே புகைத்தல், மது அருந்துதல் உயிரை குடிக்கும், நோய்களை தரும், மேலும் சமூகத்தால் எங்களை ஒதுக்கி வைக்கும். இது அடிப்படையில் ஒரு கருத்து இருக்கு, அது உண்மை, விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டது. தெரிந்து கொண்டும் தவறு செய்தால் நடக்கும். அது தெரியாம செய்து போட்டு திக்குமுக்கு ஆடுவதை போல இருக்கக்கூடாது. நாம் எதை செய்தாலும் சமூகம் கூர்ந்து கவனிக்கும். நாங்கள் ரோட்டில் போனேன்னா, வீட்டில் இருந்தாலும் எங்கே போனாலும் நாங்கள் எதை செய்தாலும் சூழ உள்ளவர்கள் அவதானிப்போம். டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப் போட்டு அவதானிப்போம். இப்போ நாங்கள் நல்லதை செய்தால் அந்த மனுஷன் நல்ல மனுஷன் என்று சொல்லுவார். யாரும் நீங்கள் நல்லது செய்தால். தவறு செய்துட்டோம் என்று சொன்னால் சமூகம் என்ன செய்யும், ஒதுக்கி வை, இந்த கலசரை எங்களுக்கு வேண்டாம், இவரை எங்களுக்கு சரி வராது, எனக்கு இவரை சம்மந்தப்பட்ட எங்களை பிள்ளை எங்கிட்ட போகல. அப்போ சமூகம் தவறானவர்களை ஒதுக்கி வைக்கத்தான். அப்போ சமூகத்திலையும் நன்மதிப்பு பெற வேண்டும், எங்கள் வாழ்க்கையிலையும் வெற்றி பெற வேண்டும். நமது முன்னேற்றம் வெற்றியில் தான் முடிய வேண்டும், தோல்வியோ பின்வாங்கவும் பெறக்கூடாது. ஆகவே நாங்கள் அடிப்படை அறிவு ஒன்று கற்றுக்கொள்ளும், தொழில்நுட்ப அறிவு கொஞ்சம் கற்றுக்கொள்ளும். அடுத்து பின்விளைவு, பக்க விளைவு, நேர் விளைவு. நான் சொன்னது, இப்போ மது அருந்தினவரை என்ன செய்வார், போதையில் தகாத நிலையில் தகாத வார்த்தைகளை பேசிக்கொள்வார். அதனால விளைவு சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்படும். ஆகவே விளைவறிந்தும் நாங்கள் செயலில் இறங்க வேண்டும். ஆகவே ஒரு விஷயத்தில் முன்னேறதுக்கு கற்றுக்கொண்டதை வச்சுக்கொண்டு முன்னேற முயற்சி எடுப்பது உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தரும், அல்லது நீங்கள் வெற்றிகரமான பயணத்துக்கு ஊக்க சக்தியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.